அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஜ்வீதான முறையில் இன்ஷா அல்லாஹ் நம்ம கலிமாக்கள் பார்க்க போகிறோம். முதலாம் கலிமா தொய்யிப். சரிங்களா? கலிமா தொய்யிப். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த ரெண்டு அல்லாக்களும் வல்லினமாக வாய் நிரம்ப சொல்லணும். சரிங்களா? இன்னொரு முறை கவனிங்க. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். ரெண்டு அல்லாக்கள் வல்லினம், ரா வல்லினம். இந்த இடத்துல குன்னா செய்யணும். சொல்லும்போது குன்னா செய்யணும். இதனுடைய மீனிங் பாருங்கள். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். அடுத்து இரண்டாம் கலிமா ஷஹாதத். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுஹ். அதில் பார்த்த அதே விஷயங்கள்லாம் இருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா அபுதுஹு, அஷ்ஹது இது ரெண்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதுக்கு மீனிங் என்ன பார்த்திங்கன்னா பார்க்கலாம். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகவும் திரு தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அந்த நான் சாட்சி கூறுகிறேன் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் என்னது அந்த அஷ்ஹது அப்படிங்கிறது. அதே மாதிரி அபுதுஹு அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹுடைய அடியாராகும் அப்படின்னு வருது பார்த்திங்களா, அந்த அடியாராகும் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன இருக்குது, அபுதுஹு அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுது. அடுத்து மூன்றாம் கலிமா தம்ஜித். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்தா இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். கடைசி அலீம் சொல்லும்போது அந்த அல்லா இருக்குல்ல, ஐனுக்கு பக்கத்தில் ஒரு லா, அதுக்கு நாக்கு வெளியில் வைக்கணும். அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு மீனிங்கோடு நம்ம படித்தோம்னா அதனுடைய பலனும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். நம்மளுடைய மனசுலேயும் நீடித்து நிற்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதே மாதிரி இந்த மூன்றாம் கலிமா மிக சிறந்த ஒரு தஸ்பீஹாத்தாக இருக்குது. நம்ம தஸ்பீஹ் நஃபில் தொழுகையில் கூட மூன்றாம் கலிமாவை தான் என்ன பண்ணுவோம், அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய மீனிங் பாருங்கள். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அப்போ என்னது, சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். வல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. பாருங்கள், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வலா இலாஹா இல்லல்லாஹ். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னது, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபஸ்ட்டு கலிமாலே இது வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன். வலா ஹவ்ல வலா குவத்தா இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இது நிறைய துவாக்களாகவே நம்ம படிச்சிருப்போம். அல்லாஹ்வை தவிர, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நெக்ஸ்ட்டு அல்லாஹ் மிகப்பெரியன். அல்லாஹு அக்பர். உயர்வும் மகிமையும் வாய்ந்த அல்லாஹ்வின் உதவியின்றி பாவத்தை விட்டு தப்பிக்கவும் நன்மை செய்யவும் யாருக்கும் சக்தி இல்லை. சரிங்களா? நம்ம நன்மை செய்கிறதா இருந்தாலும் சரி, பாவத்தை விட்டு தடுத்து இருக்கணுன்னா கூட யாரால் மட்டும்தான் முடியும். இப்போ நம்மளுடைய வாயால் அல்லாஹ் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு கூட அல்லாஹ்வினுடைய ஒரு கிருபை வேணும். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? இதுதான் மூணாவது கலிமாவினுடைய மீனிங். அடுத்து பாருங்கள், கலிமா 4. நான்காம் கலிமா தௌஹீத். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் ஸ்டாப் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? இதுக்கு மீனிங் பாருங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்னது, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு அஹது. சரியா? தனித்தவன். குல் ஹுவல்லாஹு அஹது. அல்லாஹ் என்னது, தனித்தவன். வஹது. லா ஷரீக லஹு அவனுக்கு யாரும் இணை கிடையாது. ஷிர்க் அப்படின்னா இணை வைக்கிறதுன்னு சொல்லுவோம். லா கிடையாது. லா ஷரீக லஹு அவனுக்கு ஒருவரும் இணையாக கிடையாது. நெக்ஸ்ட்டு லஹுல் முல்க் ஆட்சி. மாலிக் அப்படின்னு சொல்லலை, முல்க் ஆட்சியும். வலவுல் ஹம்து என்னது, புகழும். யாருக்குரியது, அவனுக்கே உரியது, அல்லாஹ்வுக்கு உரியது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவன் உயிர் கொடுக்கிறான். யுஹ்யி உயிர், வ யுமீத்து மரணம். பாருங்கள்,
அவனே உயிர் கொடுக்கிறான், அவனே மரணிக்க செய்கிறான். மையத் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஹயாத் மையத் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பியதிஹில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஹைர்னா என்னது, சிறந்தது, நன்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஹைர் அப்படின்னு சொல்லும்போது. அப்போ எல்லா நன்மைகளும் அவன் கையிலே இருக்கிறது. அவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான். அப்போது இங்கே பாருங்கள், குல்லி ஷைஇன் கதீர், சக்தி உடையவனாக இருக்கிறான். ஒவ்வொரு பொருளின் மீது சக்தி உடையவனாக இருக்கிறான். நன்மைகள் எல்லாமே யாருடைய கைவசம், பியதிஹில் ஹைர், அல்லாஹ் தஆலாவினுடைய கைவசமே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொள்கைகள். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா, நம்ம வந்து அல்லாஹ்வை வந்து நம்ம எந்த விதத்தில் நம்பணும், அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டவன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கலிமாவில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் 5வது கலிமா இந்த கிதாப்பில் இஸ்திக்ஃபார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 5வது கலிமா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் 5வது கலிமா நான் தனியாக உங்களுக்கு எடுக்கிறேன், அதனுடைய ஃபோட்டோ கொடுத்து அதை நான் இன்ஷா அல்லாஹ் எடுக்கிறேன். இந்த கலிமாக்கள் மனனம் செஞ்சு பிள்ளைகளுக்கு தினமும் சொல்லித்தாங்க. நீங்கள் நைட் படிப்பீங்க பார்த்தீங்களா, ஏன்னா என் பையனுக்கு நான் அப்படி தான் சொல்லித்தருவேன். நைட் தூங்கும்போது தம்பி கலிமா சொல்லாவாப்பா சொல்லிவிட்டு தொழுகை தூக்கத்தின் துவா இருக்கு இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ், தூக்கத்தின் துவா சொல்லி முடிச்சிட்ட பிறகு கலிமாக்கள் ஒவ்வொன்றா சொல்லுவேன். ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலிமா சொல்லுவேன். அது ஒரு 2-3 நாள்லேயே மனனம் ஆகிடும். சின்ன கலிமா இல்லையா, அதுக்கு பிறகு 2வது கலிமா, அப்புறம் 3வது அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவேன். அப்படி சொல்ல சொல்ல பையனுக்கு வந்து 5 கலிமாக்களும் அல்ஹம்துலில்லாஹ் மனனம் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் வந்து சீக்கிரமாக மனனம் செய்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.